மனசாட்சியே இல்லாமல் ஓடி வந்தவர் அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்ணவர் இன்னைக்கு மீண்டும் வந்து அங்க ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்த பிறகு செல்கிறார் முதலமைச்சர். அன்னைக்கு போகல சொன்ன இப்ப போறாரு வரவேற்பு. மனசாட்சி இருக்கு இப்ப அவருக்கு இருக்கு. அவர் அன்னைக்கு இல்ல இன்னைக்கு இருக்கு. உங்க கேள்வி நீங்க சொன்னதே உங்கள்கிட்ட திரும்ப சொல்றேன். அனாவசியமா ஏதாவது சொல்லி அங்கே நடந்த மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட வைகோ சண்டை போட்டான ஒரு செய்தியை போடுறதுக்காக நீங்க முயற்சித்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். நீங்கள் ஏமாந்து போவீர்கள். நண்பர்களுக்கு வணக்கம். பாண்டிச்சேரியில தனி தமிழ் இயக்கம் சார்பா ஒரு விழா நடத்துறாங்க, சிலப்பதிகார விழா. அது வந்து இப்ப நான் ஈவினிங் நடக்க இருக்கிறதா இருக்கு. ஸோ அந்த பீச் ஓரமா இருக்கக்கூடிய அந்த கடற்கரை சாலையில இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சியில வந்து கெஸ்டா யார் போயிருக்காங்கன்னா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் அதில் கலந்துட்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிறாங்க. ஸோ அதற்கு முன்னாடி அவங்க பாண்டிச்சேரி போயிட்டாங்க. ஸோ பாண்டிச்சேரிக்கு வந்த அவங்களுக்கு வந்து மாநில அமைப்பாளர் ஹேண்டா பாண்டுரங்கன் தலைமையில மூலக்குளம் 4 முனை சந்திப்புல ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க. சோ தொடர்ந்து வைகோ அவர்கள் செய்தியாளர்கள்ட்ட பேட்டிக்காக ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க. அப்ப செய்தியாளர்களை வந்து வைகோ அழைத்து பேசினாங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில வைகோ அவர்கள் பங்கேற்ற விழா, அப்புறம் பல்வேறு நிகழ்வுகள் குறித்து அவருடைய பழைய நினைவுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நிருபர்கிட்ட அவங்க ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதோடைய கண்டினியூஷனா தமிழக முதலமைச்சர் இருக்காங்க இல்லையா, விஜய் அவர்கள், அவங்களுடைய ஆட்சி பற்றி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதற்கும் அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்துல ஊழல் அற்ற நேர்மையான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, இந்த ஆட்சியை அடுத்து வர்ற 10 ஆண்டுகளும் தொடரும் அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. ஸோ கண்டினியூவா பேசினவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அப்படின்ற நிலைப்பாட்டை தமிழக முதலமைச்சர் விஜய் அவங்கள்ட்ட இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரியும் செய்தியாளர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ அதற்கும் பதிலளித்த வைகோ அவர்கள், நான் அவர்கிட்ட வந்து பழகி இருக்கிறேன், 100க்கு 100 இருக்குது, எந்த விதத்திலும் வந்து பாஜகவினுடைய இந்துத்துவ கொள்கையை முதலமைச்சர் விஜய் வந்து ஆதரிக்க மாட்டாரு, இது வரைக்கும் ஆதரிக்கலன்ற மாதிரி தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ அதற்கப்புறமா இதற்கு மாறா மத சார்பின்மையை ஆதரிக்கிறாரு, சமூக நீதியை ஆதரிக்கிறாரு, ஜனநாயகத்தை ஆதரிக்கிறாரு, தனித்து நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி வைகோ அவர்களும் பதில் சொன்னாங்க. ஸோ தொடர்ந்து நிருபர்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் வந்து அதுக்கு பதில் அளிக்க ரெடியா தான் இருந்தாரு. இருந்தாலும் அவருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து செய்தியாளர்களை வந்து கேள்வி கேட்க விடாம அந்த நிருபர்கள்ட்ட ரொம்பவே ஒரு கடுமையான விவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதனால செய்தியாளர்கள் பிளஸ் வைகோ அவர்களுடைய சந்திப்புல மிகப்பெரிய பரபரப்பு அந்த இடத்துல உண்டாகி இருக்கு. அதை பத்தின வீடியோவை இப்ப பாருங்க. ஒரு கட்சியில இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளிலும் நடப்பதுதான் எங்கும் நடக்கிறது. எல்லா கட்சிகளிலும் சுதந்திர போராட்ட காலத்திலும் சரி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸை வளர்த்தார், காங்கிரஸை இமயத்தின் உச்சத்திலே கொண்டு போய் வைத்தார். அவரது கொடுக்கப்பட்ட பதவியை ஜனநாயக விரோதமாக காங்கிரஸ் தட்டி பறித்தது, அவமானப்படுத்தப்பட்டார். கல்கத்தாவிலே போய் கர்ஜித்தார், ஃபார்வர்ட் பிளாக் என்ற அமைப்பை தோற்றுவித்தார், காங்கிரஸ் கட்சியையும் விமர்சனம் செய்தார். திலகர் காங்கிரஸை வளர்த்தவர், அதே திலகர் காங்கிரஸை விமர்சனமும் செய்திருக்கிறார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை சூரத் மாநாட்டிலே போய் காங்கிரஸிலே பங்கேற்றவர். அந்த கப்பலோட்டிய தமிழனும் காங்கிரஸை விமர்சித்திருக்கிறார். இது வழக்கமாக வாடிக்கையாக நடக்கக்கூடிய ஒன்று. சார், கரூர் விவகாரத்துல மனசாட்சியே இல்லாமல் ஓடி வந்தவர் அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்ணவர் இன்னைக்கு மீண்டும் வந்து அங்க ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்த பிறகு செல்கிறார் முதலமைச்சர். அன்னைக்கு போகல சொன்ன இப்ப போறாரு வரவேற்பு. மனசாட்சி இருக்கு இப்ப அவருக்கு. இருக்கு. அவர் அன்னைக்கு இல்ல இன்னைக்கு இருக்கு. நீங்க சொன்னதே உங்கள்கிட்ட திரும்ப சொல்றேன். அனாவசியமா ஏதாவது சொல்லி அங்கே நடந்த மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட வைகோ சண்டை போட்டான ஒரு செய்தியை போடுறதுக்காக நீங்க முயற்சித்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். நீங்கள் ஏமாந்து போவீர்கள். வேணாம், நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லியாச்சு. வேற கேள்வி நீங்க கேளுங்க. வெளியே வந்த பிறகு ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன்னு துரை வைகோ சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் நிம்மதியா இருக்கிறீங்களா? லட்சக்கணக்கான தொண்டர்கள் எப்படி நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்களோ அந்த நிம்மதியை தான் திருச்சி எம்பி வெளிப்படுத்தி இருக்கிறார். இதே வந்து இந்தியாவில் சிறந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிருக்கீங்க. சொன்னதையும் செய்துள்ளார், செய்யாதையும் செய்துள்ளார் சொல்லி நீங்க சொல்லிருக்கீங்க. கூட்டணியில் இருந்த காலத்தில் நல்ல காரியங்கள் நடந்த போது நான் பாராட்டி இருக்கிறேன். அதே நேரத்தில் நாங்கள் அவமானப்படுத்தப்பட்ட போது தாங்கிக் கொண்டு அமைதியாக இருந்திருக்கிறேன். ஏன் சார் அந்த அமைதி? அந்த நேரத்துல அமைதி அதுதான் தர்மம், கூட்டணி தர்மம்.
இப்ப மீண்டும் அவங்க ஆட்சி இருந்தால் நீங்க அந்த திமுக நீடிச்சிருப்பீங்களா சார்? அதே ஒரு என் மீது 30 வருஷங்களுக்கு பிறகு கொலைப்பழி சுமத்தி வீதியிலே தூக்கி எறிந்தவர்கள் என்பதையும் மறந்துவிட்டு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தேன். அதிக முறை உங்களை எம்பியாக வைத்து அழகு பார்த்தவர்கள் திமுக. அதைவிட லட்சம் முறை குன்றத்தின் உச்சியிலே அண்ணாவையும் இயக்கத்தையும் தூக்கி நிறுத்தியவன் பாராளுமன்றத்திலே இந்த வைகோ. அடுத்த ஆள் கேளுங்க சார். புதிய கூட்டணி குறித்த சந்திப்பு கூட்டத்துல வந்து நீங்களும் விஜய் சார் அவர்களும் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா மற்றும் இடைத்தேர்தல் குறித்து பேசியதாகவும் பேசவே இல்லை. அப்படி ஒரு சம்பாஷணை அங்கு நடக்கவே இல்லை. வேறு ஏதாவது கேட்டால் ஒரே ஆள் கேட்காதீங்க. நீங்க யாரு? உங்க கேள்விக்கு தயாராக இல்லை. நீங்க ஒரே ஆள் கேட்காதீங்க. ஒரே ஆள் கேட்காதீங்க. அடுத்த ஆள் கேளுங்க. ஒரே ஆள் கேட்காதீங்க. ஒரே ஆள் 30 பேர்ல ஒரே ஆள் கேள்வி கேட்கிறார். அடுத்த ஆள் முடிஞ்சது. நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. திரும்ப கேட்டிருக்காங்க. நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. திரும்ப இருக்காதீங்க. புதுச்சேரியில இலாக்கா ஐயா, புதுச்சேரியில இலாக்கா ஒதுக்காத இருக்காங்க. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. போதும்பா. கேள்வி கேட்க உங்களுக்கு ஆட்சி எப்படி இருக்கு? உங்களுக்கு நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி இன்னும் 10 ஆண்டுகளுக்கு நீடிக்குமா? பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு விஜய் கிட்ட இல்ல அப்படிங்கிறது 100க்கு 100 இருக்கு. எதை வச்சு சொல்றீங்கயா? கூட பழகுறதுனால சொல்றேன். இல்ல, எந்த ஒரு விஷயத்திலையும் மோடியை பத்தியோ பாஜக பத்தியோ அவர் பேச மாட்டேங்கிறாரு. அவர் பிஜேபியினுடைய காமன் சிவில் கோடை ஆதரிக்கவில்லை. பிஜேபியினுடைய காஷ்மீர் கொள்கையை ஆதரிக்கவில்லை. பிஜேபியினுடைய இந்துத்துவ கொள்கையை ஆதரிக்கவில்லை. மதச்சார்பின்மையை ஆதரிக்கிறார். சமூக நீதியை ஆதரிக்கிறார். ஜனநாயகத்தை ஆதரிக்கிறார். தரித்திருக்கிறார். வாஷிங் மிஷின் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. குட்கா ஊழல் பண்ணிட்டு வந்தவங்க எல்லாம் சேர்க்கிறாங்கன்னு. பெருச்சாளி ஊழல் செய்ததுதான் திமுக.